ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய 2026லையுமே நீங்கள் ஹாப்பியாக சேஃபாக இருக்கணும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக நான் போட்ட டிப்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான, அதுவும் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப அதிக ஃபீட்பேக் கொடுத்த டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ண பார்த்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லில் தோசை அப்படியே வராமல் ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா ஈஸியான மெத்தடில் அழகாக இதை வந்து சூப்பராக நம்ம அடுத்த தோசை நல்லா சுட்டு எடுக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்து லைட்டாக, அதாவது ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டும் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம தெளித்து விட்டுடலாம். ஸோ தெளித்து விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசையை வந்து சுட்டு எடுத்து பாருங்களேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி தோசையை ஒட்டாது. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை தெளிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். தோசையை வந்து நம்ம சுட்டு எடுத்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு தோசை வரும். உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலை அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியான மெத்தடில் மாதக்கணக்கான நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சூப்பராக ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக நம்ம கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோமே நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா காய வச்சுருங்க. கொஞ்சம் கூடி தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா காய வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வெஜிடபிள்லாம் போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ கீழக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சிடணும். எப்பவுமே வந்து கீழக்கு வந்து நல்லா காத்தோட்டமாக இருந்தால் அப்படி மட்டும்தான் வந்து அந்த ஈரப்பதம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்து அழுகாமல் பாதுகாக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் நார்மல் பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கீழே வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து கிளாத்தோ விரிச்சிடுங்க, காட்டன் கிளாத்தோ. ஸோ அந்த மாதிரி விரிச்சிட்டு மேலே இந்த மாதிரி கருவேப்பிலை, அதாவது அழுத்தக்கூடாது, உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று பார்த்தீங்கன்னா அழுத்தாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம இது பண்ணி போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயுமே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா மாதக்கணக்கானாலும் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. ஸோ நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கண்ணெரிச்சல் இருக்கும், ரொம்ப வந்து அழுகையே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து, அதாவது காட்டன் கிளாத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணி எடுத்துங்க. தண்ணி இருக்க கூட நல்லா பிழிஞ்சிக்குங்க. இந்த மாதிரி கத்தியோட ஒரு முனைப்பகுதியில் நீங்கள் சுற்றுனதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். தோலை சூப்பராக பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சல் இருக்காது, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக எவ்வளோ வெங்காயம் வேணால் கட் பண்ணி எடுக்கலாம். அதே போல் வெங்காயம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல குண்டாக இருக்க வெங்காயமாக வாங்குங்க. ஸோ நீல வாக்கில், அதாவது நல்ல நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெங்காயங்க வாங்கினீங்கன்னா இப்போ நான் கையில் கட் பண்ணுற மாதிரிங்க அந்த முனைப்பகுதி வந்து வேஸ்ட்டாக நிறைய போயிடும். இதுவே நீங்கள் குண்டா வெங்காயம் வாங்கினீங்க அப்படின்னா அழகாக லைட்டாக மேலே இருக்க அந்த வேர்பகுதியாகட்டும் கீழே இருக்க இந்த வேர்பகுதியாகட்டும் வந்து கொஞ்சம் தான் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அடிப்பகுதி மேல் பகுதியும் போகாது. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அடிப்பகுதி மேல் பகுதி ஜாஸ்தியாக போயிடும். டிப் நம்பர் 4. நம்ம வீட்டில் நம்ம தலகாணிக்கு வந்து ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தலகாணி உரை இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்பப்போ அழுக்காகுதுன்னா தலகாணி உரை இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நம்ம வேண்டாம் வேஸ்ட்டாக வந்து பழைய டிஷர்ட்டு தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பில்லோ கவராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 2 days ஒன்ஸ் கூட நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி பில்லோ கவராக நீங்கள் இந்த டிஷர்ட்டை மாற்றிக்கலாம். தலகாணியுமே பார்த்தீங்கன்னா நீட்னஸாக இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம தூங்கக்கூடிய அந்த தலகாணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் பாக்டீரியா இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உடலுக்கு நல்லது. டிப் நம்பர் 5 பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி குப்பை வரக்கூடிய இந்த முரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக குப்பை வராமல் இந்த மாதிரி ஒரு கவரை வந்து இந்த மாதிரி முரத்தில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் குப்பை வரனீங்கன்னா அழகாக வந்து எல்லா டஸ்ட்டும் குப்பை எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லை, மெயின் பார்த்தீங்கன்னா இந்த முரமுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் டைரெக்டாக இருக்கும்போது என்னாங்கன்னா அந்த முரத்தில் அப்படியே அங்கங்கே வந்து கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்தது டிப்ஸ் நம்பர் 6. நம்ம வீட்டில் இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அதாவது நிறைய புளி வாங்கணும் அப்படின்னா அதை எடுக்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி பிச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த கட்டியாக இருக்க அந்த புளி எல்லாமே வந்து தனியாக இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல் கட்டியாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறத விட நம்ம தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்க அந்த ஓடு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா புளி வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு ஃபங்கஸ் ஆகாமல் வண்டு பூச்சி வராமல் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் புளியை வந்து ஜாரில் போட்டு வைக்கும் போது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து புளி போட்டு புளிக்கு மேலே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா புளி வந்து நீண்ட நாட்களுக்கு வரும்.
டிப் நம்பர் 7, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிசர்ஸ்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ கத்தியை நார்மலாக கீழே வந்து நம்ம அந்த கல்லில் கூடி வந்து நம்ம ஷார்ப் பண்ணி எடுக்கலாம். பட் வந்து கத்திரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பில் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்கோல் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி காட்டுறோம். சூப்பராக வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்களா. டிப் நம்பர் 8, அதுக்காக இந்த மாதிரி ஒரு நம்ம 5 லிட்டர் கேன்லாம் வரும் பார்த்தீங்களா, ஆயில் கேனு. ஸோ அந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மூடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் டேப் இந்த மாதிரி ஒட்டிட்டு கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதை வந்து நீங்கள் நிறைய பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி கேஸ் கட்டரு, ஸோ ஒரு சில பொருட்களை வந்து கேஸில் வந்து நம்ம மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வந்து மாட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹால்லையோ ரூம்லேயோ ஐடி கார்டெலாம் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ்ரூமில் கூடி நம்ம டவல்லாம் மாட்டணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் மாட்டினா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட மாட்டி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 9, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட். மெயின் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு அப்பப்போ விளையாடும் போது கீழே விழுந்து இந்த முட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தூக்கி போடாமல் இந்த பேண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. ஸோ இந்த பேண்ட்டுக்கு கீழ் போர்ஷன், அதாவது இந்த கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து மேல் போர்ஷன் வந்து நம்ம அழகாக வந்து பசங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க போர்ஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கால் பகுதியை வந்து கீழே வந்து அதாவது உள்ளுக்கு திருப்பி இந்த இடத்துல வந்து நீங்கள் தைச்சிடுங்க. தைச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வெளி போர்ஷனாக வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில் கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அழகாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் போச்சு மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட சின்ன சின்ன ஆக்சசரிஸு ஜுவல்லரிஸ்லாம் வந்து இதை வந்து போடுறதுக்கு நம்ம அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா ட்ராவல் டைமில் இந்த மாதிரி அழகாக எடுத்து போகலாம். அடுத்தது இன்னொரு கால் பகுதி நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பினுக்கு போடக்கூடிய, அதாவது இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து அழகாக அதை போட்டு வச்சுட்டு, ஸோ நிறைய கவர்லாம் குப்பை மாதிரி இருக்குன்னா அழகாக இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நம்மளோட டஸ்ட்பின் போடுறதுக்கு அழகாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கவர் நம்ம அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா குப்பை மாதிரி நம்மளுக்கு அதை வைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழகாக வேணும் போது சூப்பராக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் டிப் நம்பர் 11 பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவாகட்டும் அரிசி மாவட்டும் இந்த மாதிரி சலிக்கும் போது கீழெல்லாம் வந்து கொட்டிடும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஜல்லடியில் போட்டு இந்த மாதிரி சலிக்கிறத விட அழகாக வந்து வேணுன்ற அளவு நம்ம இந்த மாதிரி டம்ளரில் போட்டுட்டு, ஸோ அந்த ஜல்லடியில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த டம்ளரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பினதுக்கப்புறம் வந்து நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த நம்ம சலிக்கக்கூடிய மாவு தட்டில் விடும், வெளியே ஒரு சொட்டு கூட விழாது. சூப்பராக வந்து நம்ம வந்து சலிச்சு எடுக்கலாம். இதனால் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 12 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சில டைமில் அதில் கரப்பாம்பூச்சி பல்லி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் நடுவில் சென்டர் இந்த மாதிரி ஓட்டை போட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு சூப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளே தட்டக்கூடிய மெழுகு ஜீரகம் பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து தெரிச்சும் விழாது. இந்த மாதிரி கவர் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக தட்டி எடுக்கலாம். கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா காய்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே ஏறாது. டிப் நம்பர் 13 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேருந்து ஒரு டம்ளருக்கு பாலோ டீயோ வேறு எதனா ஊற்றுறோம் அப்படின்னா கீழேக்கு ஊற்றிடும். ஸோ எப்பவுமே வந்து ஊற்றும் போது மேலே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு, அதாவது நிறைய ஊற்றிட்டீங்க எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஊற்றிங்கன்னா கொஞ்சம் கொடி வந்து கீழே சேர்ந்தாலும் அழகாக வந்து இன்னொரு டம்ளர் வந்து ஃபில் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 14 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம வீட்டில் வேண்டான்னு வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் ப்ரஷ் வந்து மேல் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் காட்டி இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நமக்கு இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி கிடைக்கும். ஸோ இது பின்னாடி வந்து கருங்கல் வச்சு ஒட்டிட்டு நம்ம வீட்டில் எங்கெல்லாம் வந்து ஆணி அடிக்க முடியலையோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக எல்லா பொருளுமே வந்து நல்லா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டுமே தாங்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்ட வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டரு, ஐடி கார்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ்ரூமில் இதை மாட்டி வச்சிடாலும் டவல் எல்லாமே வந்து மாட்டுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆணி அடிக்க முடியாத இடத்துல வந்து இந்த மாதிரி கூட மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேஸ் கட்டர், ஐடி கார்டு, சாவி இந்த மாதிரிலாம் கூட நம்ம இதை மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து டிப் நம்பர் 15 பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம எப்பொழுதுமே வந்து கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இந்த மாதிரி
ரீயூசபிள் டிஷ்யூ கிடைக்குது. ஸோ அந்த டிஷ்யூவில் வந்து இந்த மாதிரி ஒரு 15 ஷீட் கிட்ட கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு ஷீட்டுமே வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 3 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் மெயின் பர்பஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அலசினதுக்கப்புறம் வந்து ஒரு துணி மாதிரியே கிளாத் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை தனித்தனியாக அழகாக இந்த மாதிரி ஷீட்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அழகாக இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை வச்சு அழகாக நம்ம தொடச்சி எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷ் லிக்விடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த துணியை வச்சு நல்லா வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து நம்ம அதிகமாக வந்து கிச்சன் டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அதேமாரி கிச்சன் டவலுமே வந்து நம்மளுக்கு நீட்னஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 15 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.